அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் நான் உங்கள் செந்தில்குமார். தற்போது நீங்கள் காண்பது பழனி வட்டம் கணக்கம்பட்டி மோகன் தோட்டம் ஓம் ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்த பழனிசாமி சுவாமிகள் 12ஆம் ஆண்டு மகா குருபூஜை விழா முன்னிட்டு நாள் 28/2/2020 சனிக்கிழமை என்று நடைபெற இருப்பதால் தற்போது இந்த பலகையானது மிகவும் அழகாக, இந்த பெயர் பலகையானது மிகவும் அழகாக நேர்த்தியாக தற்போது இருக்கின்றது. அதில் அனைத்து விவரங்களும் இருக்கின்றது. இதில் தினமும் அன்னதான நடைபெறும். புண்ணிய பூமியில் 27/2/2021 வெள்ளிக்கிழமை மற்றும் 28/2/2026 சனிக்கிழமை இரு தினங்களும் குரு பூஜை சிறப்பு அன்னதானம் நடைபெறும் என்று பெயர் பலகையில் அறிவித்திருக்கிறார்கள். இதற்கடுத்து ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி சுவாமிகள் ஜீவசமாதி சிறப்பு பூஜை தினங்களை இதில் பதிவிட்டிருக்கிறார்கள். இதில் புனர்பூசம், அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் மிகவும் விசேஷமாக இந்த விசேஷ நாட்களில் எந்த மாதத்தில் எந்த நாட்கள் பௌர்ணமி, அமாவாசை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரம் ஐயா பகவான் ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி சுவாமிகள் அவதரித்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் தற்போது பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த பதிவை நீங்கள் அனைவரும் கண்டுகளித்து மிகவும் பயனடைபெற மிகவும் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கடுத்து கணக்கம்பட்டி ஐயா அவர்களின் ஜீவசமாதிக்கு வெளிப்புறத்தில் உள்ள இந்த காட்சி மிகவும் அழகாக பார்க்க ஏதுவாக இருக்கிறது. இங்கு பழனி வட்டம் கணக்கம்பட்டி மோகன தோட்டம் சத்குரு ஓம் ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகள் 12ஆம் ஆண்டு மகா குருபூஜை முன்னிட்டு பேனர்கள், நூற்றுக்கணக்கான பேனர்கள் தற்போது இங்கு வைக்கப்பட்டு ஐயா அவர்களுக்கு சாற்றப்பட்டு அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். இங்கு இதற்கடுத்து வில்லு மரம் நேர்த்தியாக இருக்கின்றது. வில்லு மரம் அனைத்து தோட்டங்கள் நேர்த்தியாக இருக்கிறது. இதற்கடுத்து நவராத்திரி விழாவானது சிறப்பாக இந்த ஆளில் தொடர்ந்து நடைபெற்றது. இதற்கடுத்து அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு அனைவரும் இங்கு காலை உணவை உண்டுவிட்டு தற்போது உறக்கத்தில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனி நல்ல எல்லாமல் அண்ணாமலை உண்ணாமலை வேண்டிக் கொள்கிறேன். இதற்கடுத்து கணக்கம்பட்டி ஐயா அவர்களின் இந்த இடமானது சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் மிகவும் அழகாக நேர்த்தியாக உள்ளது. இங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் இங்கே வரும் அனைவருக்கும் காலை 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றும் இதில் மிகவும் அழகாக அன்னதானமானது நடைபெற்று கொண்டது. அனைவரும் இங்கு வந்து அவரை வணங்கிவிட்டு மகான் ஓம் ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளை வணங்கிவிட்டு பிறகு வருகிறவர்கள், இவரை காண வருபவர்கள் அரிசி மற்றும் பால்